ஹாய் மைடர் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? தீபாவளிலாம் எப்படி போணுச்சு? அப்புறம் இன்றைக்கி ரொம்ப குளிருங்க. எனக்கு குரலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிளைமேட் ரொம்ப இதாகிடுச்சு. பாருங்க, ஒரு மணி இருந்தாலும் பாருங்கள், எவ்வளோ கிளைமேட் பண்ணி போட்டு நம்பியாச்சு. சரியான குளிர். கறி கடைக்கு வந்தாச்சு. அது ரொம்ப நாளாச்சு கறி சாப்பிட்டேன். ஏன்னா 5 மாதம் ஆயிடுச்சு கணபதிக்கு முன்னிலேருந்து சாப்பிடல. ஏன்னா கணபதி வீட்டில் வச்சும் சாப்பிட முடியல. அப்புறம் புரட்டாசி மாதம் வந்துடுச்சு, அதுபடியும் சாப்பிட முடியல. அப்புறமா கந்த சஷ்டி எல்லாம் முடிஞ்சு நேற்று தான் கொஞ்சம் ஃப்ரீயானோம். சரி சாப்பிடலாமேன்ட்டு போனோம். இந்த பையன்கிட்ட தான் இப்போயும் வாங்குவோம் கறி. நல்லபடியாக பண்ணி கொடுப்பாப்புல, நம்மளுக்கு போட்டு கொடுப்பாப்புல, வேறையும் கொஞ்சம் கூட குறைச்சி கொடுப்பாப்புல, நல்ல கறியாகவும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட வாங்கி வச்சு போயிட்டு எங்கே ரொம்ப நாள் அழக்கணுங்க. இல்லை பாருங்க, விருதும் பாருங்கள் வரலன்னு சொல்லிட்டு உடம்பு சரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு 1 கிலோ கறி எடுத்துட்டோம். அப்புறம் நெஞ்சு எலும்பு மாதிரி ஷாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெஞ்சு எலும்பு, அது வாங்கி மிளகு தூள் போட்டு கொஞ்சம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பு நிறைய சரியில்லையே, சளியாக இருக்குன்னு சொல்லிட்டு, உடம்புலாம் வலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷாப்ஸ் வாங்கி அப்படியே மிளகு தூள் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். பாருங்கள் ஷாப்ஸ் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் தில்லிலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் அது எல்லாத்துக்கும் வேலை வந்துருச்சு. முன்னாடிலாம் தலை, கால், ரத்தம் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போ மக்கள்லாம் தெரிஞ்சுட்டாங்க, இதில் தான் நம்மளுக்கு சத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தில்லிலாம் ஃப்ரீயாக தருவாங்க. இப்போ அப்படி கிடையாது, அதுவும் கிராம் கணக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கறி மாதிரியே. சரின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம பையன் ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு கொடுப்பாப்புல. 2 தில்லி கொடுத்தாப்புல. நம்ம தில்லின்னு நினைக்கிறோம், நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் எப்பயும் கறி வாங்கும் போது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க நீங்கள், சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பையன் வெட்டி கொடுத்தாப்புல. சரின்னு வாங்கிட்டு அப்படியே போயிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, சரி குழம்பு வச்சிடலாம், கறியை குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். சரி அப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே பூந்தாச்சு. இஞ்சி பூண்டு எல்லாம் கொத்தமல்லி கருவேப்பில்லை எல்லாம் வாங்கிட்டு நாட்டுக்கலை கிடச்சிச்சு. 100 ரூபாய் கிலோ. அப்பா பூனே 100 ரூபானா தமிழ்நாட்டை என்ன இருக்குமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிங்கன்னு சொல்லி 5 ரூபாய் சேர்த்து கடைச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே பாருங்கள், வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம பூனை மார்க்கெட்டை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே எல்லாம் ரெடி பண்ணி அப்படிங்களா, சாப்ஸு நெஞ்செலும்பு அப்படியே நம்ம கிரேவி மாதிரி பண்ணி நல்லா மிளகு ஜீரகம்லாம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. கறி குழம்பா எடுத்து பண்ணி சூப்பராக பண்ணியாச்சு. எல்லாம் தயாராக இருக்குது. ரொம்ப நாளாச்சு புளிப்பு உரப்பாகன்னு சொல்லிட்டு ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு. இதான் நம்மளோட சண்டே விளாக். தேங்க்யூ ஸோ மச்.